அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் விநியோகிக்க கோரிக்கை. 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் இதற்கான உத்தரவை பிறப்பித்துள்ளது. வெளிநாடுகளிலிருந்து மசூர் பருப்பு இறக்குமதி செய்யும் சென்னையை சேர்ந்த நிறுவனமான ஸ்ரீ சாய்ராம் இம்பெக்ஸ் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் மனுவை பரிசீலித்து 8 வாரங்களில் தகுந்த உத்தரவை பிறப்பிக்கும்படி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதை பற்றின மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஜெகதீஷ் வழங்க கேட்கலாம். ஜெகதீஷ், வணக்கம். விவரங்கள் என்ன பகிரலாம்? வணக்கம் தீபிகா. பொது விநியோக திட்டத்தின் கீழ் மசூர் பருப்பையும் விநியோகிக்க கோரிய விண்ணப்பத்தை பரிசீலித்து 8 வாரங்களில் உத்தரவு பிறப்பிக்கும்படி தமிழக கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கு சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டுள்ளது. வெளிநாடுகளில் இருந்து மசூர் பருப்பு இறக்குமதி செய்யும் நிறுவனமான சென்னையைச் சேர்ந்த ஸ்ரீ சாய்ராம் இம்பெக்ஸ் என்ற நிறுவனத்தின் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் துவரம்பருப்புக்கு பதில் அதே சத்துக்களை கொண்ட விலை குறைவான மசூர் பருப்பை பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்க தமிழக அரசு அனுமதி அளித்திருந்தது என்றும், பின்னர் மசூர் பருப்பை போல தோற்றமளிக்கும் கலையான கேசரி பருப்பும் புழக்கத்தில் உள்ளதாக கூறி மசூர் பருப்புக்கு அளித்த அனுமதியை திரும்ப பெற்று 2007 தமிழக அரசு உத்தரவிட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தொடரப்பட்ட வழக்கு ஒன்றில் அறிவியல் முறைகளை கையாண்டு மசூர் பருப்பை அடையாளம் கண்டு அதை பொது விநியோக திட்டத்தில் விநியோகிக்க உத்தரவிட்டது என்றும் அதன்படி மசூர் பருப்புக்கு அனுமதி அளித்து 2017 மீண்டும் ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இருப்பினும் மசூர் பருப்பை கொள்முதல் செய்ய தமிழ்நாடு அரசின் நுகர்பொருள் வாணிபக் கழகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும், சமீபத்தில் கூட 45,000 மெட்ரிக் டன் துவரம்பருப்பு கிலோ ரூபாய் 130 ரூபாய் என்ற அடிப்படையில் 583 கோடியே 42 லட்சம் ரூபாய்க்கு கொள்முதல் செய்யப்பட்டதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே எடை கொண்ட வகையில கிலோ 85 ரூபாய்க்கு விற்கப்படும் மசூர் பருப்பு கொள்முதல் செய்தால் வெறும் 382 கோடியே 50 லட்சம் ரூபாய் மட்டுமே செலவாகும் என்பதால் துவரம்பருப்புடன் சேர்த்து மசூர் பருப்பையும் கொள்முதல் செய்ய கோரிய அளித்த விண்ணப்பத்தை பரிசீலிக்கும்படி தமிழக அரசுக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தின் சார்பில் இந்த மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி அனிதா சுமன் மனுதாரரின் கோரிக்கை மனுவை பரிசீலித்து 8 வாரங்கள்ல தகுந்த உத்தரவை பிறப்பிக்கும்படி கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை கூடுதல் செயலாளருக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்துள்ளார். தீபிகா.